அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ கேரளாவில் தான். கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய டீ கடை இருக்குது. இந்த டீ கடை தட்டுக்கடை எல்லாமே ஃபுல்லாக அந்த கடை போட்டிருக்க யாருன்னு பார்த்தா நம்ம தென்காசி பக்கம் உள்ள நண்பர்கள் தான். தென்காசி பக்கம் அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் உள்ள நபர்கள் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. அதுவும் பத்தனந்திட்டா, ராந்தி, நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க. மொத்தமாக கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு தட்டுக்கடை மாதிரியும் டீ கடை மாதிரியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் பாருங்கள், நம்ம கேரளாவில் உள்ளவங்க எல்லாம் பேக்கரி மாதிரி போட்டு நம்ம திருநெல்வேலி பகுதியிலையும் அதே மாதிரி திருநெல்வேலி தாண்டி மதுரை, கோயம்புத்தூரில் அதிகமாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் பேக்கரி மாதிரி போட்டு டீ கடை போட்டு நிறைய பேர் இருக்காங்க கேரளாவில் உள்ளவங்க. இங்கே பண்டமாற்று மாதிரி நம்ம எடுத்த ஆளுங்க அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. சின்ன ஒரு வித்தியாசம். இங்கே அவங்க எல்லாம் முதலாளி மாதிரி இப்போ மேசை போட்டு உட்கார்ந்துருக்காங்க, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதில் டீ அடித்து நம்ம வேலைக்காரன் நிற்கிறவங்க ரொம்ப குறைவு. மொத்தமாக கடை போட்டு ஒரு ஓனராக இருக்கக்கூடியவங்க தான் அதிகம். நான் சொல்கிற விஷயம் உண்மைதானே இல்லைன்னு கோயம்புத்தூர் இல்லைன்னா திருநெல்வேலி பகுதி சேர்ந்த நண்பர்கள் தான் எனக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா நிறைய இடங்களை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க நல்ல உழைப்பாளிகள் தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் தான் நிற்பாங்க. மொத்தமே 2 பேர் தான் நிற்பாங்க. சரியான ஒரு வியாபாரம் நடக்கும். நல்லா கஷ்டப்படுறாங்க, நல்லா சம்பாதிக்காங்க, நல்லா இருக்காங்க. திறமையும் உழைப்பு இருந்தால் இந்தியாவோட எந்த மூலையிலும் போய் பிழைக்கலாம். அதுதான் மெயின் விஷயம் இதில். அப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் டீ கடையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் தெளிவுபடுத்தணும். கஷ்டப்படுறவங்களும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. கேரளாவிலேருந்து வந்து டீ அடிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஓனராக இருக்கவங்க தான் அதிகம். அதுதான் என்னோடய கான்செப்ட்டு, நான் சொல்லக்கூடிய விஷயம்.